காவேரி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று நாம் காண இருக்கும் மூலிகை கற்றாழை. கற்றாழைக்கு குமரி என்கின்ற வேறு பெயரும் உண்டு. இந்த குமரி என்கின்ற பெயர் காரணம் இந்த கற்றாழை அதிக அளவில் பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நல்லதொரு தீர்வை கொடுக்கும் மூலிகைகளில் முக்கியமானவை. இந்த கற்றாழை மேல் முள் பகுதி நிறைந்து இருக்கும். அதன் மேல் உள்ள முற்களை முதலில் நீக்கிவிட வேண்டும். பிறகு அதன் தோலை சீவிவிட்டு அதை 7 முறை தண்ணீரில் கழுவ வேண்டும். முதலில் தண்ணீரில் கழுவிய பிறகு அந்த தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு மறுபடியும் புதிய தண்ணீரில் அந்த கற்றாழை சாற்றை கழுவ வேண்டும். இவ்வாறாக 7 முறை கழுவிய பிறகு அதை பயன்படுத்த வேண்டும். இதற்கு பெயர் சுத்தி செய்தல் என்று பெயர். இந்த சுத்தி செய்தல் சில மூலிகைகளுக்கு பொருந்தும், சில மூலிகைகளுக்கு பொருந்தாது. இவ்வாறு சுத்தி செய்த கற்றாழையை பயன்படுத்தும் பொழுது பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் என்கின்ற நோய்களுக்கு நல்லதொரு தீர்வாக அமையும். அவ்வாறு வெள்ளைப்படுகின்ற பெண்கள் காலை வெறும் வயிற்றில் சுத்தி செய்த கற்றாழையை நீராகாரத்துடன் சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு குறைந்தது 1 வாரத்தில் நல்லதொரு தீர்வை ஏற்படுத்தும் இந்த கற்றாழை மூலிகை. இந்த கற்றாழையை தொடர்ந்து பயன்படுத்தும் போது இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை அல்லது கிருமிகளை வெளியேற்றுவதற்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் இந்த மூலிகை. அவ்வாறு அந்த கிருமிகள் வெளியேறிய பின்பு சருமத்தில் ஏற்படுகின்ற பளபளப்பு மற்றும் மிருதுவான தன்மையை உடனே நமக்கு உணரும்படி செய்துவிடும் இந்த கற்றாழை. தற்போது நவீன காலத்தில் இந்த கற்றாழையை ஷாம்பு ஆகவும் பயன்படுத்தி மக்கள் பொடுகு போன்ற தொல்லையிலிருந்து மீண்டு வருகின்றனர்.